வணக்கம். இன்னைக்கு குட்டி கதையில யாசகம் கேட்கிறவங்க ஒரு மடத்துல தங்கியிருந்தாங்களாம். அந்த மடத்துல அவங்களுக்கு இலவச சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்களாம். தங்கும் இடமும் குடுத்துட்டு இருந்தாங்களாம். யாசகம் கேட்கிறவங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க. இந்த யாசகம் கேட்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க சாப்பிட்ட மீதி இருக்கிற சாப்பாட அங்க ஒரு நாய் தினமும் வருமாம். கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்களாம். அந்த நாய் அந்த சாப்பாட சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்களாம். ஒரு நாள் இதே மாதிரி தான் இவங்க சாப்பிட்டுட்டு மீதி இருந்த சாப்பாட அந்த நாய்க்கு வச்சாங்களாம். அந்த நாய் சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சுங்களாம். நேரம் கழிச்சு இந்த பிச்சை எடுப்பவர்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சுங்களாம். நீங்கலாம் போட்ட சாப்பாட்ட சாப்பிட்ட நாய் இறந்துருச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சுங்களாம். இத கேட்ட அந்த பிச்சைக்காரர்கள் மிரண்டுட்டாங்களாம், பயந்துட்டாங்களாம். நாய் இறந்துருச்சுன்னா நம்மளும் இறந்துருவோம். சாப்பாட்டுல ஏதோ விஷம் கலந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாராம், ஒருத்தர் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டாராம், ஒருத்தர் வயிறு வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். இந்த மாதிரி அந்த பிச்சைக்காரர்கள் அனைத்து பேருமே முடியாம போயிட்டாங்களாம். உடனே இவங்களெல்லாம் மருத்துவமனைக்கு அந்த மடத்துல இருக்கிற தலைவர் கூட்டிட்டு போனாருங்களாம். அங்க மருத்துவ பரிசோதனை செஞ்ச டாக்டரால என்ன விஷம் இவங்க உடம்புல கலந்திருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியலையாம். அப்ப அந்த டாக்டர் இவங்கள ஒரு பிச்சைக்காரர் இருந்தாருங்களாம். அவர்கிட்ட கேட்டாருங்களாம், நீங்க சாப்பிட்ட செத்த நாயோடைய பிரேதம் இருக்கா, அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொன்னாருங்களாம், அது லாரி அடிச்சு இறந்த நாய், அதை எப்போ நான் புதைச்சிட்டேனே அப்படின்னு சொன்னாருங்களாம். குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம விஷயம் என்னன்னு தெரியாம அதை பத்தி விசாரிக்காமயே ஒரு முடிவுக்கு வந்துடுறோங்க. உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.